மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பச்சை பயிறு கொள்முதலை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், சீர்காழி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 378 மெட்ரிக் டன் பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை கூரைநாட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1 கிலோ பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயிக்கப்பட்ட 86 ரூபாய் 82 காசுகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது. தற்போது பச்சை பயிறு 1 கிலோ 70 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை தீபம் நகர் பகுதியில் கால்வாய் வசதி இல்லாமல் அதிமுக பிரமுகர் கிருஷ்ணராஜ் என்பவருக்கு சொந்தமான தனியார் மெட்ரிக் பள்ளி, உணவகம் மற்றும் தங்கும் விடுதி அமைந்துள்ளது. இந்த 3 கட்டடங்களில் இருந்து கழிவுநீரை ஓடையில் தேங்க செய்துள்ளார். அங்கிருந்து வரும் துர்நாற்றத்தால் அந்த பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி பாதிக்கப்படுவதாக கூறி ஒப்பந்ததாரருக்கும் ஹோட்டல் உரிமையாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 50 அடி அடங்குது. 50 அடி இடத்துல 3 அடி மேல தண்ணி போகும். நான் பண்ண முடியும். ஊர்ல சாலை மல்ல வரான், சாலை மல்ல போறான், சாவறான். எனக்கு தெரியாது. ஏன் சொந்த வேலைக்கு நான் பண்றேன். ஊரே கூட ஒண்ணாக்கு சாலை மல்ல போடுமே என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணா வந்து பண்ணாங்கன்னா எனக்கு ட்ரைனேஜ் வர போகுது. இதுல போய் ஒரு பந்தாவை பேசிட்டு ஒரு 4 பேர் அப்படியே இது பண்ணா ஒரு பெரிய மேடுமா? ஏதோ கரெக்டியா ஏதோ பில்லு வாங்கினியா போய் இருக்கிற வேலை பாருன்னா அது விட்டுட்டு ஆராய்ச்சி பண்றது வந்து இவரு. புனரமைக்கப்பட்டு 4 மாதங்களாக திறக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருந்த புதுச்சேரி பேருந்து நிலையம் சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக வரும் 30ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் 29 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்படாததால் பொதுமக்கள் பயணிகள் கடும் பாதிப்புக்குள்ளாவதாக சன் நியூஸில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக முதலமைச்சர் ரங்கசாமி புதிய பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு செய்தார். இதனையடுத்து வரும் 30ஆம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் குளத்தில் கழிவுநீர் கலந்துள்ளதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். குளத்தை சுத்தமாக பராமரிக்கவும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பெண்கள் உடை மாற்றத்திற்கு அறை, பாதுகாப்பான ஒரு அறை இல்லை. கழிவறைகள் இலவசமாக பல கட்டி இருக்கின்றனர். ஆனால் ஒரு கழிவறை மட்டும்தான் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மற்றவையெல்லாம் பூட்டியே இருக்கின்றனர். குளத்தில் கழிவுநீர் கலந்து மாசுபட்டுள்ளது. கொடைக்கானலில் புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டு தற்போது தொடர்ந்து விலை குறைந்து வரக்கூடிய நிலையில் பூண்டில் பல ரகம் இருப்பதாலேயே விலை குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயோடெக்னாலஜி துறை கையடக்க கருவி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இந்த கிட்டை பயன்படுத்தி புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டு எது என்பதை மிக எளிதாக கண்டறியலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியுள்ளது. காய்கறி மற்றும் பழ வகைகளில் இதுவரை பரிசோதனை கருவி மட்டுமே வந்த நிலையில் முதன்முறையாக PCR கிட் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேற மாநிலங்களில் விளையக்கூடிய பூண்டுகளையும் இது கூட மிக்ஸ் பண்றது இல்ல ஊட்டி 1 வெரைட்டியும் இது கூட மிக்ஸ் பண்ணி, ஊட்டி 1 வெரைட்டி 3 மாச வெரைட்டி இமீடியட்டா ஹார்வெஸ்ட் பண்ணி இமீடியட்டா சேல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிடணும். ஆனா இந்த கொடைக்கானல் மலை பூண்டு 8 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேரான வெரி பஞ்சன்டான ஒரு கார்லிக் வெரைட்டி. 41 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா மாற்று நபர்களுக்கு வழங்கப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு குறவர் இன மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பரமக்குடி அருகே பேந்தோணிவள்ளி நகரில் 1984ஆம் ஆண்டு குறவர் இனத்தைச் சேர்ந்த 176 நபர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் வேறு நபர்களுக்கு வழங்கியதாக கூறி குறவர் இன மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது சமரசம் செய்ய வந்த அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் அருகே காக்காலூர் KK பிர்லா குழுமத்திற்கு சொந்தமான பர்னிச்சர் தொழிற்சாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 73 பேருக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். CITU தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மீண்டும் பணி கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தோழர்களுக்கு வேலை கொடு.
தோழர்களுக்கு வேலை கொடு. அனுமதியோம் 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 அடக்குமுறைகளை அனுமதியோம். பர்னிச்சர் சரியாக விற்பனையாகவில்லை என கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 73 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் வழங்கியதாக கூறப்படுகிறது. கோவையில் உரிய ஆவணங்கள் இன்றி கேரள இளைஞர் வைத்திருந்த 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாநகரில் போலீசாரால் பீட் சிஸ்டம் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலம் சட்டவிரோத செயல்பாடுகள் மற்றும் குற்றங்களை தவிர்க்க 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ரோந்து பணி நடந்து வருகிறது. அதன்படி நேற்று இரவு கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் ரோந்து சென்ற போலீசார் இளைஞர் ஒருவர் வைத்திருந்த பையை சோதனை செய்த போது 35 லட்சம் ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்தது. இதை பறிமுதல் செய்த போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். முதல்வர் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெறும் இந்திய அளவிலான கபடி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. 4 நாட்கள் நடைபெறவுள்ள போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புனே, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியில் முதல் பரிசை வெல்லும் அணிக்கு ரூபாய் 2 லட்சமும், இரண்டாம் பரிசாக ரூபாய் 1,50,000 3 மற்றும் 4ஆம் பரிசாக தலா ரூபாய் 75,000 வழங்கப்பட உள்ளது. சீர்காழி அருகே கீழ பெரும்பள்ளத்தில் பிரசித்தி பெற்ற நாகநாத சுவாமி கோயிலில் வரும் 26ஆம் தேதி கேது பெயர்ச்சி விழா தொடங்க உள்ள நிலையில் சிறப்பு ஆராதனை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். இருபத்தாறாம் தேதியன்று மாலை கேது பகவானுக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனை வழிபாடும் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கடல், ரங்கூன், தேவராட்டம், பத்துத்தல உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் கௌதம் கார்த்திக் வந்து சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு பிரசாதம் மற்றும் மரியாதை வழங்கப்பட்டது. நடிகர் கௌதம் கார்த்திக்குடன் பக்தர்கள், பொதுமக்கள், கோவில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் குழு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சோனியா, ராகுல் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து சென்னை திருவொற்றியூரில் மீனவர் காங்கிரஸ் சார்பில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் கண்களை மூடி கைகளை கூப்பி மனமுருகி கண்ணீர் வடித்தது நெகிழ வைத்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இடையாப்பொட்டல் பகுதியில் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பை குவியல்களில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பிட்ட இடத்தை சுற்றி ஏராளமான கார்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்கு தீ பரவும் முன் தீயை முழுமையாக அணைத்தனர். கும்பகோணத்தில் 4ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவி தனுஸ்ரீ என்பவர் 179 நாடுகளின் தேசிய கொடிகளை பார்த்தே அவற்றின் பெயர்களை 3 நிமிடத்தில் கூறி ஜெட்லி சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். கும்பகோணத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு தமிழ் வார்த்தைக்கு இணையான 4 வார்த்தைகள் என 150 சொற்களையும் அப்பள்ளி மாணவிகள் கூறி அசத்தினர். சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவியை பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டினர். Algeria, Libya, Armenia, Philippines, Malawi, Latvia, Ireland, Afghanistan, Senegal, Gabon, Belgium, Kosovo, Sri Lanka, Kerala,
முரளி அம்புயம் புத்தகம் நூல் ஏழு பணங்கள் சத்தியம் அவளை நித்திரை உறக்கம் தொழில் அனங்கள் பாட்டு பா கவி. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் சேதமடைந்த நிலையில் அதன் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிழற்குடை குடிநீர் கழிப்பறை வசதி செய்து தரக்கோரி விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதமடைந்த பேருந்து நிலையத்தை இடித்து கட்ட 19 கோடி ரூபாய் ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே தற்காலிக பேருந்து நிலையத்தில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டினர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தற்காலிக பேருந்து நிலையத்தை முற்றுகையிட முயன்ற விசிகவினருடன் அதிகாரிகள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஹைதராபாத் மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் குப்பை கழிவுகளில் இருந்து எரிபொருள் தயாரிக்கும் ஆலையின் செயல்பாடுகளை சென்னை மேயர் பிரியா தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களுடன் விரிவாக கலந்துரையாடி கேட்டறிந்தனர். இந்நிகழ்வுகளில் துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே குமரகுருபரன் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.